Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஒயர் கூட போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிக்கணுங்க. அது என்ன விஷயங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். This video is sponsored by Moti shopping application. This is one of the best online shopping appங்க. Products cheap and best-ஆ இருக்குது. லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஒயர் கூட போடுறதுக்கு முன்னாடி அந்த வயரை எப்படி பிரிக்கணும், எப்படி கட்டி வைக்கணும், சிக்கு வராமல் அப்படிங்கிறத பற்றியும், அந்த குட்டி ஒயர் கூட போடுறதுக்கான ஸ்மால் அளவுகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க நம்ம வயர் கூட போடுறதுக்கான வயரு. இந்த வயர் ஒரு கட்டு 45 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் அதுக்கு மேலேயும் விற்றுட்ருக்காங்க. இந்த ஒரு கட்டு வயர் வாங்கிக்கோங்க. இது நீங்கள் எடுத்த உடனே கவர் ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயர் இழுக்கும்போது சிக்கு விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு கத்திரிக்கோல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல், அளவு எடுத்து நம்ம வயர் கூட பின்னுறதுக்காக ஒரு ஸ்கேலு, ஒரு சிசர் வேணும். அப்புறம் இந்த வயர் கூட நம்ம சுற்றி வைக்கிறதுக்காக ஒரு குச்சியோ ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்றுங்க. இந்த மாதிரி வயர் கூட அந்த ஒரு குச்சியில் இப்படி நம்ம வயரை கூம்பு மாதிரி இப்படி சுற்றி சுற்றி வச்சிட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கு விழுகாது. சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 4 பக்கமும் ஒரு கட்டு போட்டிருப்பாங்க. அந்த சிஸ்ஸர் வச்சு அந்த கட்டு போட்டுருக்கிறத மட்டும் அழகாக கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வயரை கட் பண்ணிடாதீங்க. அந்த கட்டி இருக்கிறத மட்டும் கட்டு. நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற வயர் உங்களுக்கு தெரியும். இந்த வயர் பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா அது அழகாக அப்படி ரவுண்டாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? சிக்கு விழுகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி வயர் இழுத்துகிட்டே இருக்கும்போது அது வந்துடுங்க. என்ன பண்ணுன்னா, இதை நீங்கள் குச்சியில் கட்டி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பைப்போ ஒரு குச்சியோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அந்த வயரை ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் கழண்டு வராமல் இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சு எடுத்து வயர் கூட போட்டிங்கன்னா சிக்கு விழுந்துடும். அதை பிரிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குங்க. இப்படி கட்டு போட்டிங்க நடுவில். இதுக்கப்புறம் அந்த வயரை இப்படி கீழே ஒன்று மேலே ஒன்று இப்படி குச்சியை திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டே வந்தீங்கன்னா கூம்பு மாதிரி வந்துடுங்க. உங்களுக்கு வயர் கூட போடும்போது இல்லை அளவு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கவர்லேருந்து பாருங்கள் அழகாக வந்துகிட்டே இருக்குது. சிக்கு விழுகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இப்படி போட்டு சுற்றிட்டுருக்குறேங்க. இப்படி கையை மட்டும் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா, மாற்றிட்டு இப்படி கொஞ்சம் லைட்டாக சுற்றிட்டே இருந்தீங்கன்னா அழகாக கூம்பு மாதிரி வந்துடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கவர்லேருந்து பாருங்கள் எந்த சிக்கு விழுகல, அழகாக அதுலேயே ரவுண்டாக அப்படியே நகர்ந்து வந்துட்டுருக்குங்க வயரு. பாருங்கள், கீழே சுற்றிட்டேன், திருப்பி கொண்டு மேலே சுற்றுறேன். ஒரு 8 மாதிரிங்க, மேலேயும் கீழேயோ அப்படியே அந்த குச்சியை அப்படி லைட்டாக திருப்பிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக பண்டில் மாதிரி வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டைட்டாக சுற்றிட்டிங்கன்னா கழண்டு விழுகாது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா கழண்டு வராது. வேணுங்கும் போது இந்த முடிச்சை எடுத்துகிட்டு நீங்கள் கழட்டிக்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரிய ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா, இதில் 30 சென்டிமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 30 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு 1 அடின்னு அளவு வருங்க வயர் எடுக்கும்போது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அடியில் ஒயர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கேலில் வயரை சுற்றி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாங்க, நான் ஆரஞ்சு கலரில் சின்னதாக ஒரு குட்டியாக உங்களுக்காக ஒரு வயர் கூட போடலான்ட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0லேருந்து அந்த கடைசியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து இந்த 30 வர வரைக்கும் உங்களுக்கு 1 அடிங்க. அப்போ உங்களுக்கு ரெண்டாவதாக இன்னொரு டைம் சுற்றிட்டிங்க அப்படின்னா 2 அடி ஆயிடுச்சு. நான் 2.5 அடி எடுக்கிறேங்க. 2.25 அடி எடுத்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2.5 அப்படின்னா 40, 30, 60, 75 வந்துச்சுன்னா உங்களுக்கு 2.5 அடி வருங்க. நான் 2.25 அடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயருக்கு. இதே மாதிரி எவ்வளோ வயர் எடுக்கிறேன்னா 12 வயர் எடுத்துக்கிறேங்க. இதே அளவுக்குங்க.
ஒரு வயர் நீங்கள் அளந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வயர் வந்து கரெக்டாக அதே மாதிரி வந்துடும். பாருங்கள், 0லேருந்து எடுத்திருக்கேன். இங்கேருந்து 1 அடி, மறுபடியும் பின்னாடி சுற்றுறேன் பாருங்கள், 2 அடி, அதுக்கப்புறம் அரை அடினா 15 வரைக்கும் வருங்க, 3/4 அடினா அடுத்து 22 வரைக்கும் வருங்க. 3/4 அடி எடுத்துக்கோங்க. 2.25 அடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வயரோட அளவு பார்த்திங்கன்னா 2.25. இப்போ அதே மாதிரி மற்ற எல்லா வயரையும் வந்து 12 வயர் இதே மாதிரி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வயர் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 12 வயர் இருக்குங்க. ஒரே அளவில் 2.25 அடி எடுத்திருக்கேன். அதாவது ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஸ்கேல் எடுத்துருக்குறேங்க. 2.25 ஸ்கேல் வந்துருக்குது. இதில் 12 வயர் எடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வயர், இது பேர் கட்டிங் வயர், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கூம்பில் சுற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் வயர்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ரன்னிங் வயர் வச்சு தான் வந்து நம்ம அந்த கட் பண்ண வயரை வச்சு லைன் அடுத்த பேஸ் போட்டு வர போகிறோங்க. அடுத்த வீடியோவில் கட் பண்ணி வச்ச வயரையும் ரன்னிங் வயரையும் வச்சு எப்படி பேஸ் போடுவோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.